வணக்கம் மக்களே. அதிரடி திருப்பங்களுடன் சிறகடிக்காசை நாடகத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க. இங்க முத்தும் மீனாவும் சேர்ந்து டைரக்டா இங்க அண்ணாமலை கிட்ட நடந்த விஷயத்தை பற்றிய எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது பரசுராமர் வீட்லயும் பேசியாச்சு. அதே நேரம் அந்த மாப்பிள்ளை வீட்டு சைடுலையும் நாங்க போய் பேசிட்டோம். அவங்களுமே சம்மதம் சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல அவங்க டேட் பிக்ஸ் பண்ணிட்டு இந்த பக்கம் கல்யாணத்துக்கு ரெடியாகிற மாதிரி போதும் அப்படின்னு அவங்களுமே இந்த பக்கம் வந்த அண்ணாமலை கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டா? அப்போ அண்ணாமலையும் ரொம்ப சந்தோஷத்தோட, பரவாயில்லை, நீங்க 2 பேரும் சேர்ந்ததுனால எப்படியோ பரசுவோட எல்லா வேலையும் முடிஞ்சது. சொல்லப்போனா அவனோட கடமையை நீங்க முடிச்சு வைக்க போறீங்க அப்படின்னு எங்க அண்ணாமலை ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா பரசு கிட்ட இருந்து அண்ணாமலைக்கு ஒரு கால் வருது. அந்த கால்ல அரசுமே, அண்ணாமலை, என் பிரச்சனையே தீர்ந்து போச்சு. முத்தும் மீனாவும் சேர்ந்து அந்த மாப்பிள்ளை வீட்டுல போய் பேசி இருக்காங்க. அங்க பேசின உடனே அந்த மாப்பிள்ளையை கூட்டிக்கிட்டு அந்த மாப்பிள்ளையோட மாமாவே என் வீட்டுக்கு வந்துட்டாரு. வந்தது மட்டும் இல்லாம என்கிட்ட இந்த பொண்ணு விஷயத்தை பற்றி பேசி என்ன ஃபுல்லாவே சம்மதிக்க வச்சுட்டாரு. அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் வந்து கல்யாணத்தையும் அடுத்த வாரமே கூட வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டாரு. நானும் அதுக்கு சரின்னு சொல்லிட்டேன். அடுத்த வாரம் ஒரு நல்ல நாள் பிக்ஸ் பண்ணி கண்டிப்பா நம்ம பொண்ணு கல்யாணத்தை நடத்திரணும். நீயும் குடும்பத்தோட கண்டிப்பா வந்துரணும். சொல்லப்போனா இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கான முக்கியமான காரணமே மொத்தமே அவன்தான். அவங்க போய் பையன் வீட்டில் பேசுனதுனாலதான் அவங்க வீட்டிலும் நம்மள பற்றி நல்லாவே புரிஞ்சுகிட்டு, சரி, ஓகே, இதுக்கு மேல குழந்தைகளை இந்த மாதிரி அவசரப்பட்டு முடிவு எடுக்க விடக்கூடாது, எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிரணும் அப்படின்னு அவங்களும் ஒரு நல்ல முடிவுக்கு வந்தாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அண்ணாமலை கிட்ட முத்து மீனாவை பற்றி எடுத்து பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல கல்யாணமும் ஓகே ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசுறாங்க. இதை கேட்ட உடனே அண்ணாமலை ரொம்ப சந்தோஷத்தோட, சரி பரசு, நீ எல்லாத்தையும் பிக்ஸ் பண்ணிட்டு என்ன கூப்பிடு. அதே நேரம் கல்யாண வேலை எது இருந்தாலும் சரி, கண்டிப்பா நம்மகிட்ட சொல்லு, நாமெல்லாம் பார்த்து ரெடி பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம கல்யாண மண்டபத்தோட டெக்கரேஷன் மீனாக்குத்தான் வரணும். ஏன்னா மீனாதான் அந்த டெக்கரேஷன்லாம் பக்காவா பண்ணுவா. அதுவும் உங்க குடும்பத்துக்கு இந்த டைம் ஃப்ரீயா நாங்க பண்ணி தருவோம் அப்படின்னு இங்க அண்ணாமலையும் பரசுக்காக பயங்கரமா வந்து ஸ்கீம் கொடுத்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம நீ கவலையே படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். இந்த மாதிரி கல்யாண டைம்ல எங்களை கூப்பிட்டு நாங்க வந்துறோம் அப்படின்னு இங்க அண்ணாமலையும் பரசுகிட்ட சொல்லிட்டு, பரசு பேசின விஷயங்களை எல்லாத்தையும் இங்க முத்துக்கிட்டையும் மீனாவுக்கிட்டையும் ரொம்பவே சந்தோஷத்தோட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இதையெல்லாம் கேட்டுட்டு இருக்க விஜயாக்கு ரொம்பவே கடுப்பாகுது. ஆமா, இவருக்கு வேற வேலையே கிடையாதா? ஃப்ரெண்டு தேவையில்லாம இவன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி காசை செலவு பண்றதே வேலை. இப்ப அந்த ஆள் வீட்டுக்கு நாம கல்யாணத்துக்கு போய் நம்ம என்ன பண்ண போறோம்? அது என்ன அவ்வளவு பெரிய ஃபங்க்ஷனா நமக்கு? அப்படின்னு அண்ணாமலையை மட்டம் தட்டுற மாதிரி இந்த பக்கம் ரோகிணியிடம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா அதை கேட்ட ரோகிணியுமே, இங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி அந்த கல்யாணத்துக்கு இங்க மீனா ஃப்ரீயா வந்து டெக்கரேஷன் பண்ணி கொடுக்க போறாளாம். அவகிட்ட காசு இருக்குங்கிறதை காட்டுறதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா. எதுக்கு இப்படி எல்லாம் பண்றா? அவ ரொம்ப திமிர் புடிச்சு போச்சு அவளுக்கு அப்படின்னு இந்த பக்கம் ரோகிணியுமே எப்பவும் போல மீனாவை பற்றி விஜயாவிடம் தப்பா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல இங்க முத்துவும் மீனாவும் இருந்துகிட்டு, அப்பா, நீங்க சொன்ன மாதிரி பரசு வீட்டு கல்யாணத்தை நம்ம சூப்பரா நடத்தணும். அதுக்கு உண்டான எல்லா வேலைகளையும் நாங்க பார்த்துக்கிறோம் அப்படின்னு முத்துவுமே அந்த பொறுப்பை ஃபுல்லா எடுத்துக்குறாரு. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இந்த பூ டெக்கரேஷனுக்கு எல்லாம் நம்ம ஆர்டர் கொடுக்கணும், நம்ம முதல்ல போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனாவும் முத்துவும் சேர்ந்து
டைரக்டா கார் எடுத்துக்கிட்டு இங்க மீனாவோட அம்மாவை பார்க்க போறாங்க. அப்ப போயிட்டு இருக்கும் போதுதான் சீதாவுமே கடையில உட்கார்ந்து இருந்து மீனா அம்மாவுக்கு பதிலா வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப உடனே அங்க போன முத்துமே, என்னாச்சு சீதா, நீ இன்னைக்கு வேலைக்கு போலையா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே சீதா இருந்துகிட்டு, இல்ல மாமா, இன்னைக்கு வேலைக்கு போகல. இன்னைக்கு உனக்கு வீக் ஆஃப் மாதிரி போட்டிருக்கேன். அம்மாவுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கலாங்கிறதுக்காக தான் நான் கடைக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லுறாங்க. அப்ப சீதா கிட்டையும் இங்க மீனா நடந்த விஷயங்கள் எல்லாம் எடுத்து சொல்லி, இந்த கல்யாணத்துக்கு நம்ம குடும்பத்தோட போய் ஆகணும், நீயும் வந்தரணும். அது மட்டும் இல்லாம சத்யா கிட்டையும் சொல்லிரு, சத்யாவையும் கூட்டிட்டு வந்தரணும் அப்படின்னு இங்க மீனா சீதா கிட்ட சொல்றாங்க. சொன்ன உடனே அதுக்கப்புறம் போய் பூ ஆர்டர் கொடுத்துட்டு எப்பவும் போல அவங்களோட வேலையை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சீதாவும் யோசிச்சு பார்த்துட்டு, பேசாம நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அந்த போலீஸ்காரையுமே அவங்க அம்மாவையும் கூப்பிட்டா என்ன? ஏன்னா அவங்க அம்மாதான் சொன்னாங்க, இல்ல இதுவரைக்கும் இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து எந்த ஒரு ஃபங்க்ஷனும் நான் போனது இல்ல, வீட்லதான் இருக்கேன்னு. பேசாம அவங்களையே கூப்பிடுவோமே, அவங்களும் நமக்கு தெரிஞ்சவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சீதாவுமே டைரக்டா அங்க அருணோட அம்மாக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணது மட்டும் இல்லாம இங்க அவங்க கிட்ட, இங்க பாருங்கம்மா, அடுத்த வாரம் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்னு இருக்கு. நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் வரீங்களா? எங்க தெரிஞ்சவங்களோட கல்யாணம் தான், நம்ம ஒன்னா போலாம். எங்க அக்கா வந்து இப்பதான் சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு கேக்குறாங்க. உடனே இதை கேட்டு அருணோட அம்மாவுமே, கவலையே படாதம்மா, நீ போறப்ப நேரா எங்க வீட்டுக்கு வா, நம்ம ஒன்னாவே போயிடலாம் அப்படின்னு சொல்லுறாங்க. அவங்களுமே இந்த பக்கம் சீதாவை ரொம்ப பிடிச்சு போனதுனால நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு ஒத்துக்குறாங்க. அவங்களுக்கு உள்ளமனசுல சீதாவை தன் பையனுக்கு பெண் பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. ஆனா அந்த ஆசையை இதுவரைக்கும் யார்கிட்டையும் சொல்லாம, சரி சீதா கூட நம்ம கொஞ்சம் க்ளோஸ் ஆயிடுவோம், அதுக்கப்புறம் எல்லாமே வந்து பேசி முடிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவோட தான் இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் இங்க அருணுக்கும் இங்க முத்துக்கும் ஆகாது அப்படின்ன விஷயம் இவங்க யாருக்குமே தெரியாது. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கப்போ அரசோட பொண்ணு கல்யாணமும் நெருங்குது. கல்யாணத்துக்கு முதல் நாள் நிச்சயதார்த்தம் வச்சிருக்காங்க. அந்த நிச்சயதார்த்தத்துக்கு இந்த பக்கம் பரசுவுமே அண்ணாமலை வீட்டுக்கு வந்து, நீங்க எல்லாரும் கண்டிப்பா வந்துரணும் அப்படின்னு இந்த பக்கம் அண்ணாமலை குடும்பத்தையே இன்வைட் பண்றாங்க. ஆனா அண்ணாமலையுமே, அன்னைக்கு ஸ்கூலுக்கு போக வேண்டிய வேலை இருக்கு பரசு, கண்டிப்பா நான் கல்யாணத்துக்கு காலையில வந்துறேன். ஆனா அன்னைக்கு முத்து மீனாவை மட்டும் அனுப்பிச்சு வச்சுறேன் அப்படின்னு சொல்லுறாங்க. உடனே அவருமே, சரிடா, கண்டிப்பா முத்து மீனாவை வந்தா நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அந்த நிச்சயதார்த்த ஃபங்க்ஷனுக்கு இந்த பக்கம் வந்து அவங்க பொண்ணு. அதே நேரம் அந்த ஆப்போசிட் மாப்பிள்ளை இவங்க எல்லாருமே அந்த நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன்ல இருக்காங்க. இந்த மீனாவுமே முக்கியமான அந்த பூ வேலை எல்லாம் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து முடிச்சிட்டு இங்க முத்துவை கூட்டிட்டு வேக வேகமா கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அந்த ஃபங்க்ஷன்ல இங்க பிரவுன் மணியுமே இங்க மாப்பிள்ளைக்கு பக்கத்துல நின்னுகிட்டு இந்த கல்யாணத்துல இருக்குற ஒவ்வொரு வேலையும் இழுத்து போட்டு தானாவே ஒன்னு வந்து செஞ்சுகிட்டு இருக்காரு. ஆனா இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கற இங்க பொண்ணு வீட்டுல இருக்கற பரசுமே பிரவுன் மணிகிட்ட போயிட்டு, பரவாயில்லை, இந்த கல்யாண வேலையில நீங்க ரொம்பவே ஆர்வமா இருக்கீங்க, சொல்லப்போனா இந்த 2 குழந்தைகளுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நீங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட பிரவுன் மணியுமே, என் குழந்தைங்க நல்லா இருக்குறதுக்கு நான் தானே இறங்கி செய்யணும், அதனாலதான் என் மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு நான் செஞ்சுகிட்டு இருக்கேன் அப்படின்னு இவங்களுமே வந்து இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப அதே நேரம் இங்க முத்துவும் மீனாவும் வர லேட் ஆன உடனே பரசுமே முத்துக்கு கால் பண்ணி, என்னாச்சு முத்து, வந்துட்டீங்களா, ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முத்துவும் மீனாவும், இங்க பாருங்க,
ஃபங்க்ஷன் நடக்கட்டும், நான் வந்துகிட்டே இருக்கேன்பா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை கூட்டிட்டு அவங்களும் வந்துட்டு இருக்காங்க. அதே நேரம் பிரவுன் மணிக்கு ஒரு முக்கியமான வேலை வருது. அந்த கறிக்கடையில கோழியை கொண்டு வந்து இறக்குறதுக்காக அங்க வண்டி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவருக்குமே கால் வருது. உடனே பிரவுன் மணி யோசிச்சு பார்த்துட்டு இங்க டைரக்டா அந்த மாப்பிள்ளை கிட்ட சொல்லிட்டு, இங்க பாரு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் கறிக்கடை வரைக்கும் ஒரு அரை மணி நேரம் போயிட்டு மட்டும் வந்துறேன். அந்த கோழி வந்திருக்குன்னாங்க, அதை மட்டும் இறக்கி வச்சிட்டு உடனே வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. ஆனா கிளம்புறதுக்கு முன்னாடி, சரி எதுக்கும் பொண்ணு வீட்டுல சொல்லிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு இங்க பரசுராமரையும் கூப்பிட்டு, இங்க ஒரு முக்கியமான வேலைங்க, நான் போயிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்க இருந்து கிளம்புறாரு. அவர் கிளம்புன அடுத்த செகண்டே இங்க மீனாவும் முத்துவும் வந்து நிக்கிறாங்க. அவங்களும் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து பயங்கரமா அந்த ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பரசுமே இந்த பக்கம் வந்து, ஒரு ஆள் இருக்காப்ல, சொல்லப்போனா அவர்தான் மாப்பிள்ளையோட மாமா. இந்த பக்கம் அந்த கல்யாணத்துல செஞ்சு வைக்கிறதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் பண்ற விஷயங்கள் எல்லாமே எனக்கு ரொம்பவே பூரிப்பா இருக்கு. ரொம்பவே நல்ல மனுஷனா இருக்கான் அப்படின்னு இந்த பக்கம் பிரவுன் மணியை பத்தி எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அவங்களை நான் மீட் பண்ண எங்க இருக்காங்க அப்படின்னு முத்துவும் மீனாவும் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பிரவுன் மணியுமே ஒரு முக்கியமான வேலை வந்திருக்குன்னு இப்பதான் வெளியில போயிருக்காங்க. ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல வந்துருவேன்னு சொல்லிட்டு போனாங்க. வந்துருவாங்க, நீ வேணா வெயிட் பண்ணு முத்து அப்படின்னு இங்க முத்துவும் மீனாவும் வெயிட் பண்ண வைக்கிறாங்க. அதே நேரத்துல அங்க போன பிரவுன் மணியுமே இந்த பக்கம் வந்து வேலை ஜாஸ்தி ஆனதுனால வரவும் லேட் ஆயிட்டு இருக்கு. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க முத்துவும் மீனாவுமே, இன்னைக்கு எங்களுக்கு ட்ரிப் இருக்கு, அதனால இன்னொரு டைம் நம்ம பார்த்துக்கலாம். நாளைக்கு கல்யாணம் தானே, நாளைக்கு ஃபுல் டே ரிவ்யூ தான், நாளைக்கு கண்டிப்பா அவரை மீட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் அங்கிருந்து கிளம்புறாங்க. அவங்க கிளம்பி கொஞ்ச நேரத்திலேயே இந்த பக்கம் வந்து பிரவுன் மணியும் கடை வேலை எல்லாம் முடிச்சிட்டு வராரு. ஆனா வந்த உடனே இந்த பக்கம் வந்து பரசு கிட்டையுமே, என்னை மன்னிச்சிருங்க, கொஞ்சம் வேலை ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு மன்னிப்பு எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. ஆனா இதை கேட்ட பரசுமே, ஏங்க, இதுக்காக நீங்க எதுக்கு இந்த மன்னிப்பு கேட்கணும்? நீங்க சொல்லப்போனா இந்த மாதிரி பொண்ணு சைடும் மாப்பிள்ளை சைடும் ரெண்டு பக்கம் சேர்ந்து நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. நான் வந்து உங்களை எப்பவுமே வந்து கோவப்பட மாட்டேன். நீங்க ரொம்ப நல்ல மனுஷன். சொல்லப்போனா நல்ல விஷயமா நீங்க நிறைய செய்றீங்க. அதனால நான் உங்க மேல கோவப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பரசுமே இந்த பக்கம் பிரவுன் மணிய மேல பயங்கரமான மரியாதை வச்சுக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்துல அடுத்த நாள் கல்யாணத்துக்கு உண்டான வேலைகள் எல்லாம் எங்க பிரவுன் மணி எங்க பொண்ணு வீட்டிலேயே தங்கி இந்த வேலை எல்லாம் செய்யணும், இதெல்லாம் இப்படி செய்யணும், இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லிக் கொடுத்துட்டு அடுத்த நாள் கல்யாணத்துக்கு ஃபுல்லாவே தயாராகுறாங்க. அதே நேரம் அந்த பக்கம் மண்டபத்தை பிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மண்டபத்துக்குமே இந்த பக்கம் வந்து பரசு கால் பண்ணி மீனா கிட்ட சொல்றாங்க. மீனாவுமே சரி அலங்காரம் எல்லாம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நைட் அண்ட் நைட்டா முத்து எல்லாம் கூட்டிட்டு வந்து அந்த மேரேஜ் அலங்காரம் எல்லாம் பக்காவா பண்ணி வைக்கிறாங்க. வச்சதுக்கு அப்புறம் மீனாவுமே, ஏங்க, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குங்க, நான் கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லுறாங்க. அப்ப முத்துவுமே, சரி வா, நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு கரெக்டா கல்யாணம் டைம்க்கு வருவோம் அப்படின்னுட்டு முத்துவும் மீனாவை கூட்டிட்டு டைரக்டா வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல அடுத்த நாள் கல்யாணம் அப்படின்றதுனால அண்ணாமலை மத்த எல்லாருமே வேகமா கிளம்பி இந்த பக்கம் அந்த ஃபங்க்ஷனுக்கு வராங்க. ஆனா இங்க விஜயாக்கும் பிடிக்காம வேற வழி இல்லாம வந்துட்டு இருக்காங்க.
அப்ப ரோகிணியுமே, சரி, நம்மளும் குடும்பத்தோட போலாம், நமக்குதான் சும்மாதானே, இன்னைக்கு லீவ் டே தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மனோஜோட கிளம்பி இந்த கல்யாணத்துக்கு வந்துறாங்க. அப்ப இந்த பக்கம் கல்யாணத்துக்குள்ள என்டர் ஆன உடனே டைரக்டா இந்த பக்கம் பிரவுன் மணியோட சவுண்ட் கேக்குது. இதை கேட்ட உடனே இந்த பக்கம் ரோகிணிக்கு, என்ன இது பிரவுன் மணி சவுண்ட் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மணவரைக்கு பின்னாடி வந்து பாக்குறாங்க. பார்த்தா பிரவுன் மணி நின்னு மாப்பிள்ளை கிட்ட பேசிட்டு இருக்காரு. இதை பார்த்த ரோகிணிக்கு தூக்கி வாரி போடுது. இது என்னடா, இந்த ஆள் என்னடா இங்க இருக்கான் அப்படின்ற மாதிரி பயங்கரமா பயந்து போய் உடனே வித்யாவுக்கு கால் பண்றாங்க. வித்யாவுமே, இருடி, ஏதோ ஃபங்க்ஷன்னு சொன்னேன், அங்கதாண்டி கிளம்பி வந்துட்டு இருக்கேன், இரு அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப ரோகிணியுமே, சீக்கிரம் வாடி, இந்த ஃபங்க்ஷன்ல பிரவுன் மணி இருக்காருடி, அவரை எப்படியாவது இந்த ஃபங்க்ஷன் விட்டு அனுப்பணும், சீக்கிரம் வா அப்படின்ற மாதிரி அவங்களையும் கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அங்க வித்யா வந்துட்டு இருக்கற டைம்குள்ளேயே இங்க ரோகிணியுமே போயிட்டு பிரவுன் மணி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவருமே ரோகிணியை பார்த்த உடனே, ரோகிணி பாப்பா, நீ எங்க இங்க, உனக்கு யாரோ பொண்ணு தெரிஞ்சவங்களா அப்படின்ற மாதிரி ரொம்பவே அன்போட கேட்டுட்டு இருக்காரு. ஆனா ரோகிணியுமே பிரவுன் மணிய பார்த்த அடுத்த செகண்டே, நீங்க எதுக்கு முதல்ல இந்த கல்யாணத்துக்கு வந்தீங்க, இந்த கல்யாணத்துக்கு முத்து மீனா வந்துகிட்டு இருக்காங்க, இப்ப நீங்க இங்க இருந்தா நீங்க மாட்டிக்குவீங்க, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி இங்க ரோகிணி கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இத கேட்டுட்டு இருக்க பிரவுன் மணிக்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிடுது. என்ன ரோகிணி பாப்பா, என்கிட்ட வந்து மிரட்டிட்டு இருக்க, இது வந்து என் மாப்பிள்ளை கல்யாணம், என் மாப்பிள்ளை கல்யாணத்துல நான் இல்லாம நான் எப்படி வேற எங்க போவேன், அதுக்கெல்லாம் என்னால ஒன்னும் பண்ண முடியாது, நீங்க சொன்ன மாதிரி கடைசி வரைக்கும் நடிச்சு கொடுத்துட்டேன், இதுக்கு மேல என்னால ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இங்க பிரவுன் மணி கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல அங்க வந்த வித்யாவுமே, ஏங்க ஏங்க இங்க பாருங்க, ரோகிணி சொன்ன மாதிரி முதல்ல அந்த கல்யாணத்தை விட்டு கிளம்புங்க, உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் ரோகிணி தந்துருவா, ஆனா இப்ப அவளோட வாழ்க்கை பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க பிரவுன் மணியும், நீங்களும் வேண்டாம், உங்க பணமும் வேண்டாம், நீங்க சொன்னதுக்காகத்தான் கடைசியா உங்க அப்பா செத்துட்டேன்னு சொன்னதுக்காக நானும் வந்து உங்க வீட்டு முன்னாடி அழுதுகிட்டே சொன்னேன், இதோட முடிஞ்சதுன்னு சொன்னீங்கள, அதுக்கப்புறம் என்ன, மறுபடியும் நடிக்க கூப்பிட்டுட்டு இருக்கீங்க, நீங்க கூப்பிடுறப்பலாம் வந்து நடிக்கணுமா, என்னால முடியாது, எனக்கு இந்த கல்யாணத்துல ஒரு மரியாதை இருக்கு, அது மட்டும் இல்லாம இது என் குடும்ப கல்யாணம், என் குடும்ப கல்யாணத்தை விட்டுட்டு போன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்ற மாதிரி இங்க பிரவுன் மணி ரோகிணியும் அதே நேரத்துல வித்யாவும் எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப யதார்த்தமா அந்த பக்கம் வந்து முத்துவும் மீனாவும் எப்ப மண்டபத்துக்கு கிளம்பி வந்து உள்ள வரும்போது இந்த பக்கம் பிரவுன் மணியோட சவுண்ட் கேக்குது. என்ன இது, மலேசியா மாமா சவுண்ட் மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே மணவரா பின்னாடி வராங்க. அங்க வந்த உடனே தான் தெரியுது அவங்களும் நின்னு ரோகிணி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா இங்க மலேசியா மாமாவை பார்த்த உடனே, மலேசியா மாமா, நீங்க இங்க இந்த கல்யாணத்துக்கு வந்தீங்களா அப்படின்ற மாதிரி இங்க முத்து ரொம்பவே சந்தோஷத்தோட பேசிக்கிட்டு இங்க பிரவுன் மணிய பாக்கிட்டு வராங்க. ஆனா இங்க பிரவுன் மணியுமே எதுவுமே பேசாம அப்படியே சைலண்டா நின்னுகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா இப்ப ரோகிணியை மாட்டிவிட்டாலும் பிரச்சனை, இன்னொரு பக்கம் நாமளும் மாட்டிக்குவோம் அப்படின்ற பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அமைதியா நிக்கிறாரு. ஆனா அதே நேரம் ரோகிணி இருந்துகிட்டு, இங்க பாருங்க, எங்க மாமாவெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் மீனாவையும் அங்க இருந்து வெளியில அனுப்ப ட்ரை பண்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இங்க பிரவுன் மணியுமே, இதுக்கு மேல இந்த விஷயத்தை விட்டு வச்சா சரி வராது,
ஒரு நிமிஷம் நில்லு முத்து, உன்கிட்ட ஒரு உண்மை சொல்லணும் அப்படின்னு சொல்லி பிரவுன் மணியுமே எல்லா உண்மையும் பேசுறதுக்கு தயாராயிட்டு இருக்காரு.